நாகையில் உலக மக்கள் தொகை தினத்தினையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் குறித்தும், ஆரோக்கியமான குடும்பம், ஆண்களுக்கான நவீன கருத்தடை முறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குழந்தை பேருக்கு இடையிலான இடைவெளியின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதில் அளவான குடும்பம், தெவிட்டாத இன்பம் என்பது குறித்தும் பதாகைகள் கையில் ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். முன்னதாக மகப்பேறு குறித்தும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து குடும்ப விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்ட செவிலிய பயிற்சி பள்ளி மாணவியர்கள் கையில் பதாகைகளுடன் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். இந்த பேரணி நாகை நகரின் முக்கிய வீரொலியாக வந்து நாகை அரசு மருத்துவமனையை வந்தடைந்தது. மத்திய அரசு மண்வளத்தினை பாதுகாத்து உரச்செலவினை குறைத்திடவும், மண்வளத்திற்கு ஏற்ற பயிர்களை பயிர் செய்து நல்ல பயனை பெறும் வகையில் விவசாயிகளுக்கு உதவிட தேசிய மண்வள அடையாள அட்டை திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நடமாடும் மண் பரிசோதனை வாகனங்கள் அந்தந்த கிராமங்களுக்கு நேரில் சென்று விவசாயிகள் நிலங்களில் மண் மாதிரிகளை சேகரித்து உடனடியாக விவசாயிகளுக்கு மண்வளம் குறித்த அறிக்கைகளை அட்டையில் வழங்கப்படுகிறது. இதுபோல விவசாயிகள் பயிர்களுக்கு பாய்ச்சும் பாசன நீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவையும் பரிசோதிக்கப்பட்டு மண்வள அட்டைகள் மூலம் மண் மற்றும் தண்ணீர் உள்ள சத்துக்கள் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த மண்வள அட்டை அறிக்கை மூலமாக மண்ணில் உள்ள தலைச்சத்து, சாம்பல் சத்து, மண்ணின் காரத்தன்மை, சுண்ணாம்பு சத்து மற்றும் இதர சத்துக்கள் குறித்து அறிக்கை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதனால் விவசாயிகளுக்கான உரச்செலவு குறைந்து தேவையான உரங்களை மட்டும் பயிர்களுக்கு வழங்கி மண்வளம் பாதுகாக்கப்படுகிறது. ஏற்கனவே மண்ணில் உள்ள இயற்கையான ரசாயன சத்துக்கள் மண் பரிசோதனை தெரிய வந்து விவசாயிகளுக்கு தேசிய மண்வள அட்டை மூலமாக தெளிவுபடுத்துவதால் ரசாயன உரங்களின் பயன்பாடு குறைகிறது. இதனால் விவசாயிகளுக்கு உரச்செலவு மிச்சப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் நடமாடும் மண் பரிசோதனை வாகனங்கள் மூலமாக கிராமங்கள் தோறும் முகாம்கள் நடத்தப்பட்டு தேசிய மண்வள அட்டை வாயிலாக விவசாயிகள் நிலத்தில் உள்ள மண் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு மண்வளம் குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகளுக்கு உரச்செலவு மிச்சப்படுவதோடு மண்வளமும் பாதுகாக்கப்படுகிறது. நெல் உற்பத்தியில் டெல்டா மாவட்டங்களில் நாகை மாவட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. இங்கு பெரும்பாலும் நெல் விவசாயம் மட்டுமே பிரதானமானதாக விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். கடைமடை பாசனத்தினை கொண்டிருந்தாலும் இங்கு பம்பு செட் பாசனமும் ஓரிரு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டு முழுவதும் மாவட்டத்தில் நெல் உற்பத்தி என்பது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நெல் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு குவிண்டாலுக்கு நெல் விலையினை ரூபாய் 117 உயர்த்தி வழங்கி தற்போது அறிவித்துள்ளது. 3வது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டது நெல் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் உற்சாகம் அளிப்பதாக நாகை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பினால் குவிண்டாலுக்கு 2203 என கொள்முதல் செய்யப்பட்ட சனரக நெல் ரூபாய் 117 விலை உயர்வு அளிக்கப்பட்டு 2320 கொள்முதல் செய்யப்படும். இதுபோல மோட்டர் ரக நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2183 என இருந்தது. ரூபாய் 117 விலை உயர்வு பெற்று 2300 கொள்முதல் செய்யப்படும். நெல்லுக்கான ஆதார விலை உயர்த்தி வழங்கிய மத்திய அரசு உணவு உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லுக்கான ஆதார விலை உயர்ந்திருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளிடம் அதிக வரவேற்பினை பெற்றுள்ளது. நாகை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் 2024-25 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரினை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்துள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற ஜூலை 31 கடைசி நாளாகும். இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கரஞ்சங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு காரி பருவத்தில் நெற்பயிருக்கு ரூபாய் 697 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் திட்டத்தில் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். உரிய தேதிக்குள் விதைப்பு மேற்கொள்ள இயலாத பட்சத்தில் கிராம நிர்வாக அலுவலரிடம் அடங்கலுக்கு பதிலாக விதைப்பு செய்ய உள்ளார் என சான்றிதழ் பெற்று காப்பீடு செய்யலாம். குறுவை பருவத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் சாகுபடி செய்த விவசாயிகள் உடனடியாக காப்பீடு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.